கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. தெரிஞ்சவங்க பாடலாம். சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. பயந்திடுவேனோ கலங்கிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. எல்லாம் கைதட்டி. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கதறிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. எதை மறந்தாலும் இந்த பாடலை நீங்கள் மறக்கக்கூடாது. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் அது சொல்லிட்டே இருக்கணும். அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. என் நம்பிக்கை இயேசுவில் மாத்திரம். வேற எது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அவரை நம்பி இருக்கிறதுனால நான் வெட்கப்பட்டு போறது கிடையாது. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை என் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் நம்பினேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையால் நான் பேசுகிறேன். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. அவரை நம்பினவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை, கைவிடப்பட்டு போனதில்லை, மறக்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்பினது அவர்களுக்கு வந்தது, நம்பினது அவர்களுக்கு செய்தார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நம்பித்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த அருமையான சோர்களுக்காக நான் ஒரு கைத்தட்டு கொடுக்குறேன். எந்த கூட்டத்திலையும் பிரியாணி கொடுத்தா நைட்டில் வரமாட்டாங்க. பெரிய பெரிய கூட்டம்லாம் நான் பார்த்துருக்கேன். பிரியாணி கொடுத்தா நைட்டில் வரமாட்டாங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பேர் உள்ள விசுவாசத்தில் வந்திருக்கீங்க. இந்த ஒரு தியாகத்துக்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் சீக்கிரமாக வராரு. சந்திரன் ரத்தமாய் மாறியாச்சு. ஒரு நதி அது ரத்தமாக மாறியாச்சு. பிளட் ரிவராக போயிட்டு இருக்குது. இப்போ பெங்களூர்ல கொரோனா வந்தாச்சு. கொள்ளை நோய், பஞ்சம், பட்டினி, பல விதமான பூமி அதிர்ச்சிகள். பூமி ரெண்டா பிளக்குது. எருசலேமுக்கு விரோதமாக ஒரு கூட்டம். வேதம் சொல்லி எருசலேமை சுத்திலும் பாளையம் இருக்கும் பொழுது நான் வருவேன்னு கர்த்தர் சொன்னார். எருசலேமிலே சுத்திலும் இப்பொழுது யுத்த பிளேன், யுத்த கப்பல்கள்லாம் நின்று கொண்டு இருக்கிறது. இந்த காலத்தில் தான் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. வர்றன்னு சொல்லி எங்க வர்றாருன்னு கேட்குறாங்க என்னை பார்த்து. ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? நாம் கைவிடப்படக்கூடாது என்று ஒரு நாளை கூட்டி கொடுப்பதற்கு தான் தாமதித்து இருக்கிறார். தம்முடைய வாக்குத்தத்த நிமித்தம் தாமதிக்காமல் நாம் மன திரும்பும்படி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். அல்லேலூயா. போன வாரம் கர்த்தர் வந்திருந்தா எத்தனை பேர் நம்ம கைவிடப்பட்டிருப்போம் தெரியுமா? என்ன கஷ்டம்னு அனுபவிங்க. கைவிடப்பட்ட கூட்டத்தில் மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு வாஞ்ச, நீர் வரும்போது நம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறகு இல்லாமல் நான் பறப்பேன் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தில் நான் பறப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும்ப்பா.
பரிசுத்தவான்கள் பவனியிலே நானும் ஒரு அங்கத்தினராக இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். when the saints go march by, I want to be a number. அழகாய் நிற்கும் இவர்கள் யார்? திரளாய் நிற்கும் இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வஸ்திரத்தை வெளுத்தவர்கள், ஆண்டவருக்காய் பாடுகளை சகித்தவர்கள். பவுல் அப்போஸ்தலன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று மட்டும் நான் வாஞ்சிக்கிறேன், only one desire, I must know him. அவரை நான் அறியணும். எதில் அறியணும்? அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தில் அறியணும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியணும். அதற்காக என் வாழ்க்கையில் லாபமாய் தோன்றது குப்பையாக எண்ணுகிறேன். இஸ் அ டன். நம்ம ஒரு பாஷையில் சாணின்னு சொல்றார். பெரிய வீடா சாணி, பெரிய சம்பளமா சாணி, 2 டிகிரியா 3 டிகிரியா சாணி. என் வாழ்க்கையில் பெரிது என்னது? விசேஷம் என்னது? ஐ மஸ்ட் நோ ஹிம். இதுக்கு மேலே கத்த என்னால் முடியாது. கடைசி நாள் நான் கத்துறேன். நீங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லணும். எதுக்கு ஆலயத்துக்கு வரணும்? சட்டை பார்க்கறதுக்கா, சாப்பிட்றதுக்கா, வேடிக்கைக்கா இல்லை, அவரை அறியறதுக்காக வந்திருக்கணும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. என் வாழ்க்கையில் லாபமாய் இருப்பதெல்லாம் குப்பையாக நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஐ கவுண்ட் எவ்ரிதிங் அண்ட் டங் டு நோ ஹிம். எனக்கு எல்லாமே குப்பையாக தான் தெரியுதுங்க. எல்லாமே குப்பையாக தெரியுது. எனக்கு என்ன டாக்டர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் குப்பையாக தெரியுது. பாஸ்டர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலை. ஓ நல்ல அதெல்லாம் காதுக்குள்ளே ஏறவே ஏறாது. நல்லா நீங்கள் அதெல்லாம் ஏறவே ஏறாது. எனக்கு ஏறுறது ஒன்று, ஐ மஸ்ட் நோ ஹிம். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என் வாழ்க்கையில் லாபமாய் தோன்றது குப்பையாக எண்ணுகிறேன். நான் அவர் அறியணும். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் அவர் அறிய வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கீங்க? உண்மை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவர், உண்மை வெளிப்படுத்தும் ஆண்டவர். நான் பேசுகிறத கேட்காம கர்த்தர் சொல்கிறத கேட்கணும். பேசுகிறத கேளுங்க, ஆனால் கர்த்தர் உங்களோட தனிப்பட்ட விதமாக பேசுவார். என் குரலை கேட்கும் பொழுதே இன்னொரு குரல் இன்னொரு பேசிக்கொண்டே இருக்கும். என்னை யார் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள்? நீ யோவான் சானகன், எரேமியா, தீர்க்கதரிசி. யாரு? கூட இருந்தவங்க, அற்புதத்தை பார்த்தவர்கள். எனக்கு ஆலயத்தில் வர சிலரை பார்த்து ஆண்டவர் யாருன்னு கேட்டா, அவர் ரேஷன் கடைக்காரர் மாதிரி எல்லாம் கொடுத்துடணும். அவர் ஒரு டாக்டர் மாதிரி, கொஞ்சம் பேருக்கு லாயர் மாதிரி. எத்தனை பேருக்கு தெரியுங்க? Thou art Christ, the Son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மாம்சமும் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால இது சீமோனே, நீ பாக்கியவான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாரும் பாக்கியவான்? 200 சவரி நகை இருந்தா, BMW கார் இருந்தா, ஒரு பையன் அமெரிக்காவில் இருந்தா, ஒரு பொண்ணு லண்டனில் இருந்தா, 4 வீடு கட்டிட்டா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல் பண்ண வச்சுட்டா, ஐயோ 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 பாக்கியவான் இல்லை. யார் பாக்கியவான்? வெளிப்படுத்தலை பெற்றவர்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், Pentecostal church, you are the blessed church, but you got the revelation of the Holy Spirit. பெந்தெகோஸ்து சபையை நீ பாக்கியம் பெற்றாய். என்னிடம் பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் மட்டும் இல்லைன்னா நான் நின்றுட்டு இருக்கவே மாட்டேங்க. வெளிப்படுத்தல் இருக்கிறனால நான் நின்றுட்டு இருக்கிறேன். என் தேவன் யார் என்று அறிந்திருக்கிறனால நான் நின்றுட்டே இருக்கிறேன். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வெளிப்படுத்தல் பெற்றவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். ஏன்? மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை. ஏதோ ஒரு பாஸ்டர் ஒரு கேசட்டை ஒரு வீடியோவை உனக்கு வெளிப்படுத்தலை. ஆண்டவர் பிதா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பிதா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால் வேதவசனம் சொல்றது, நீ பாக்கியவான். இந்த பூமியில் நீ கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருக்குது. நான் தெருவுகளை உனக்கு கொடுத்துருக்கேன். கீ. யார் வீட்டில் சாவி வச்சுருக்காங்களோ அவங்க தான் பெரிய ஆள். தெரியல, யார் கையில் சாவி இருக்குதோ அவங்க தான் பெரிய ஆள். இந்த ராஜ்யத்தினுடைய தெருவுகளை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். பாதாள தெருவுகளை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ கட்டுறது கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஒரு சிரிப்பு. கன்னியாகுமரியில் தான் ஒரு அக்கா சொன்னாங்க, என் மாமியார் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் ஒரு நாள் ஓயாது, அலைகள் ஓயும், இந்த அம்மா வாய் ஓயாது, நான் கட்டி போடுமா. என்ன சிஸ்டர் கட்டி போட சொல்கிறீங்க என் மாமியாரை? நீ கட்டி போடுமா. என் மாமியாரை கட்டி போட சொல்கிறீங்களா? அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்வது, thou art Christ, the Son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதை சொல்லிப்பாரு, கட்டி போட்டுருவேன்னு. ஒரு வாரம் கழிஞ்சு சொன்னாங்க, என் மாமியார் ஏன்டா ரொம்ப அன்பாகவே இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா கட்டி போட்டாங்க.
அவளுக்கு ரகசியமாக கட்டுகிறேன் ஆண்டவர், கட்டுகிறேன். இந்த பூமியில் கட்டும் அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்குற, கட்டுகிறேன் ஆண்டவர். ஒரு அம்மா சொன்னாங்க, என் கனவு எனக்கு உண்மையாக இல்லை, 8வது தெருவில் 7 வீட்டுக்கு போகிறாரு, கட்டி போடணுமா? என் கனவு என்ன, எப்படிம்மா கட்டி போட முடியும்? அவருக்கு நான் அவ்வளோ பயப்பட்டேன். கட்டி போடுமா? நீங்கள் கட்டி போடுங்க, கட்டி போடுங்க, சாத்தானை கட்டுங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், இந்த பூமியில் கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. The Christ, Son of the Living God. இந்த கடைசி காலங்கள் நமக்கு தேவை ஒரு வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல் பெற்ற மக்கள் ஆண்டவருக்காய் வீரமாக இருப்பாங்க, வீராங்கனைகளாக இருப்பாங்க. வேதம் சொல்றது, தன்னை அறிந்த ஜனம், தேவனை அறிந்த ஜனம் பயங்கரமாக இருக்கும், பராக்கிரமங்களாக இருப்பாங்க, பயந்தாங்குழியாக இருக்கவே மாட்டாங்க. அருமையான ஐயா பேசுனாங்களே, நானும் பள்ளியடி தாங்க. அந்த பள்ளியடியில் அப்பாவை அறியாத ஒரு குடும்பத்தில் ஆண்டவருக்காக இந்த பரதநாட்டியம் ஆடுறது, பாட்டு பாடுறது, இப்படியெல்லாம் ஒரு பிள்ளையாக இருந்த என்ன எனக்கு பிரசங்கியார கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தல்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஐயா கிறிஸ்து. எவரெல்லாம் கடவுள்னு சொல்கிறாங்க, உயிர் இல்லைங்க கடவுளுக்கெல்லாம், நம்ம கடவுளுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது. அவர் இன்னும் ஜீவிக்கிறாருங்க. பிகாஸ் he live, I can face tomorrow. I know who holds me tomorrow. அவர் வாழ்கிறனால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எங்கள் ஆண்டவர் ஜீவிக்கிறார், அதனால் நான் ஜீவிப்பேன். அதுக்காக நான் ஜீவிப்பேன். ஜீவனுள்ள தேவன். இந்த பூமியில் யார் தன்னை குறித்து ஜீவனுள்ள தேவன் சொல்ல முடியும்? கண்ணிருந்து காணவில்லை, காதிருந்து கேட்கவில்லை, வாயிருந்து பேசவில்லை. நம்ம ஆண்டவருக்கு தான் கண் இருக்கு, உன் கஷ்டத்தை பார்க்கறதுக்கு. அவர் வாய் இருக்கு, உன்னோடு பேசுவதற்கு. அவருக்கு கை இருக்கு, உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரைஸ்ட் அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏசி 61 அதிகாரம் சொல்கிறது, ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் இஸ் அப்பான் மீ ஃபார் செட் தி கேப்டிவ்ஸ் ஃப்ரீ. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு மேலே இருக்கிறாரு. எதுக்கு என்றால் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, ஒடுங்கின ஆவி உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு. சாம்பலை பின்னால் இருக்கவங்கள ஆமே நல்லே சொல்லணும், அட உங்களையும் முன்னால் கொண்டு வந்துடுவேன். ஆமாம், ஒடுங்கின ஆவியை துதியினுடையாக மாற்றுவதற்கு, அழுகையை ஆனந்த களிப்பாக்குவதற்கு, வெட்கத்தை இரட்டத்தினான கனமாக மாற்றுவதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. நான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று தெரியுமாமா, நீங்கள் எல்லாம் அலலி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நமக்குள்ள இருக்க ஆவியார் யார் தெரியுமா? இயேசுவை மரித்தோர்ந்து உலக பண்ணின ஆவியானவர். இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தலை பண்ண ஆவியானவர். சிலரெல்லாம் நீங்கள் சவால் விடுவாங்க, மந்திரம் பண்ணிடுவேன், தந்திரம் பண்ணிடுவேன். பண்ணி பாருப்பா, வந்த வழியாக போயிட்டே இருப்போம். ஒரு வழியாக வர 7 வழியாக ஓடி போவேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க எனக்கு விரோதியாக இருப்பவன் யார்? கர்த்தரை நீதிமானாக்கிற குற்றவாளியாக்கத்தக்கவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் முற்றிலும் ஜெயம் கொண்ட நபராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே பார்த்தாலும் நீங்கள் யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுகிறீர்கள். எல்லா இடம் யுத்தங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எல்லா இடம் யுத்தம் தான். இது மாதிரி யுத்த செய்தி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ கூட என்னுடைய பேரன் டோகா வழியாக போயிட்டுருக்கான் அமெரிக்காவுக்கு. டோகாவில் குண்டு போட்டிருக்காங்க, ஆனால் கர்த்தரவனை காப்பாற்றி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும்போது அறிய வேண்டிய ஒன்று, கர்த்தர் வாசல் அருகே நிற்கிறார். நான் வாசல் அருகே நிற்கிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வருவேன். உள்ளே வருவேன், வெளியே போவேன்னு சொல்ல, உள்ளே வருவேன், வந்து தங்குவேன். உன்னோடு நான் தங்குவேன். You'll abide with me. I'm not alone. Something greater is in me. உலகத்தில் இருக்கிறவங்க உனக்கு பெரியவர் என் கூட இருக்கிறாரு. அதனால தான் நான் பிளெயின்ல எல்லாம் போக சமயம், ஆப்பிரிக்காலாம் போக சமயத்தில் எல்லாரும் பயப்படுவாங்க. எப்படிங்க இல்லை, என்னோடு இருக்கிறவர் சாவுக்கு எதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன், கண்மணியாக என்னை காக்கிறவர். எத்தனையோ சாட்சி சொல்லலாம். வசனத்தையே சொல்லுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். ஒரு காதில் நான் படித்தது சுவாலஜி, குருவி கதை, குரங்கு கதை, எல்லா கதையும் சொல்லுவேன். ஒரு நாள் நாட்டு சொன்ன, இந்த கதையெல்லாம் எடுபட்டாது, வசனம் நீ சொன்னியா, எதுக்காக நீ சொல்றியோ அது அதற்குரிய கிரியை செய்து விட்டு திரும்பி வரும். Never come back void. It accomplished the purpose for which you are speaking. நான் இந்த குருவி கதை, குரங்கு கதை, என் கதை, உன் கதையெல்லாம் சொல்ல நான் இங்கே வரமாட்டேன். வசனம் வசனம் வசனம்.
என் பைபிள் நான் பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே வசனங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆயத்தமாக இருக்கிறாயா? உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொள்ளுவாயாக. இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து நம்முடைய தலைவர் ஐயா பேசினவங்க பெரிய ஒரு தீர்க்கதரிசின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல போகிற பிரசங்கத்துக்கு முதல் பாயிண்ட் அவர் சொல்லிட்டார். வேதவசனம் சொல்லு பாருங்க. அவரை நாம் தேடினோம். 34ஆம் அதிகாரம். கர்த்தரை கேட்டேன். வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை நான் தேடினேன். கர்த்தர் சீக்கிரம் வராருன்னா என்ன பண்ணேன்னு கேட்குறீங்களா? தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, அதிகாலையில் தேடுங்க. சிங்கக்குட்டி தாட்சி பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. Seek the Lord, save the nation, sanctify yourself. நீ தேசத்தில் நீ செய்ய வேண்டிய 3 காரியம். 1வது கர்த்தரை தேடு. இது கர்த்தரை தேடத்தக்க நேரம் எது பிரியமான? எப்படி தேடுறது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து தேடுறதா? இல்லை, இரவும் பகலும் தேடணும், இரவும் பகலும் தேடணும். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர தேடணும். விட்டுறாதீங்க. ஒருவனுக்கு சபையமாக இருக்கும் பொழுது அவரை பிடிச்சிக்கணும். அவரை விட்டுறப்போ அவரை மாதிரி நாங்கள் சபையமாக இருக்கிறவங்க யாருங்க? சொந்தக்காரன் கூட சபையமாக இருக்கமா? என் ஆண்டர் சபையமாக இருக்கிறார். கூப்பிடும் சத்தத்தை கேட்கிற அளவு கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கார். கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இன்னொரு வசனம் சொல்லுது, காதை சாட்சி கேட்பாராம். இன்க்ளைன் த இயர்ஸ் அண்ட் லிசன் யுவர் வாய்ஸ். அருமையாக. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் உனக்கு செவி கொடுக்கிறவர், தேடும் பொழுதெல்லாம் கண்களுக்கு தென்படுகிறவர், தட்டும் பொழுதெல்லாம் திறக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு தேவன் உனக்கு கிடைத்ததுக்கான என்னென்ன பாக்கியம் செஞ்சோம், என்ன பாக்கியம் நம்ம செஞ்சிருக்கிறோம். வாட் கேன் ஐ ரெண்டர் அன்டு மை காட்? என் தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் தொழுது கொள்ளுகிறேன். Seek the Lord. கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடினேன், அவர் என் அண்டையில் வந்தார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தரை தேடின 3 ராஜாக்களை குறித்து சுருக்கமாக நான் சொல்ல நான் விரும்புகிறேன். எல்லா வசனம் வாசிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை அந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நான் சொல்ல போகிறேன். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். ஆசா என்கிற ஒரு ராஜாவுக்கு எதிராக பெரிய படை வந்து கொண்டு இருக்கிறது. 10 லட்சம் பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க. 300 ரதம் வந்து கொண்டு இருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? 2ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். 3ஆம் வசனம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. உன் வாழ்க்கை அமெரிக்கா இருக்க வேண்டும் என்றால் உன் தேவனை நீ தேட வேணும். விக்கிரக தோப்புகளை உடைக்கணும், சிலைகளை அகற்றணும். ஆண்டுடைய நியாய பிரமாணத்தின்படி செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன நாங்கள் விக்கிரகாரங்களா? செல்போனே ஒரு விக்கிரமா வந்தது. உங்களுக்கு செல்போன் அடிக்குது, உங்களை பைபிள் இருக்கு. பைபிள் படிப்பீங்களா? செல்போன் எடுப்பீங்களா? உங்களுக்கே தெரியும். ஆமாம், எப்படா செல்போன் அடிக்கும்னு பார்த்தா பைபிள் படிக்கிறது. டிவி ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க. டிவி பார்ப்பீங்களா? பைபிளை படிப்பீங்களா? பிரியமான கர்த்தரே, ஒரு பிள்ளை சொல்லிச்சான், ஒரு ஆள் கேட்டாலாம், அடுத்த ஜென்மத்தில் யாராக இருக்க என்னை விரும்புகிறேன். அந்த பிள்ளை சொல்லிதான், நான் செல்ஃபோனாக இருக்க விரும்புகிறேன். அப்பொழுதுதான் அம்மா கையில் இருப்பேன், அப்பா கையில் இருப்பேன், டீச்சர் கையில் இருப்பேன். செல்ஃபோன் காலகட்டத்தில் வந்திருக்கிற நம்ம அது ஒரு சிலையாக மாறியாச்சு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, நிச்சயமாக உன் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிற உனக்கு ஜெபம் உனக்கு இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. பரலோகத்தில் செல்ஃபோன் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு செல் நம்பர் இருக்குது, எரேமியா 33:3. எனக்கு கூப்பிடு, எனக்கு கொடுப்பு, நான் உனக்கு எட்டாத மரியாதைமான பெரிய காரியத்தை நான் செய்வேன். யாரை கூப்பிடுங்க? இப்போ நான் சொல்கிறேங்க, இப்போ என் மகனை கூப்பிட்டான்னா ஒன்றில் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும், அல்லாட என்கேஜ்னு இருக்கும். என் ஆண்டவரை கூப்பிட்டாங்க, என்றைக்குமே சுவிட்ச் ஆஃபாக இருந்தது கிடையாது, என்னையுமே என்கேஜாக இருந்தது கிடையாது. ஏன்?
அவரை தேடும் பொழுது அவனுக்கு தென்படுகிற தேவன். ஆசா அவனுக்கு பல பிரச்சனை வரும் பொழுது யாரை தேடினான் தெரியுமா? அவன் தேவனை தான் தேடினான். உங்கள் பிரச்சனையில் யாரை தேடுறீங்க? ஒரு வியாதி வந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படா கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா வேளாங்கண்ணி முட்டை போட்டுருவாங்க. கருமாரி அம்மனையும் வேண்டிக்குவாங்க. சில கள்ள உபதேசிகளையும் பார்ப்பாங்க. கத்தரை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்க மனம் இருக்கிறதா? தானியேலே, நீ செபித்தாய் என்றால் சிங்க கெபி உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஐ டோன்ட் கேர். சிங்கங்களின் வாயை அடைக்கக்கூடிய ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கு. ஐ நோ ஹிம், ஐ நோ ஹிம், ஐ நோ ஹிம். சிங்கத்தின் வாய் அடைக்கக்கூடிய யூதா கோத்திரத்தின் சிங்கம் எனக்குள்ளே இருக்க. எனக்கு என்ன பங்கும் இல்லை, பயமும் இல்லை. அதனால நான் ஜெபம் பண்ணுவேன். என் ஜெபம் மூடின அறைக்குள்ளே இருக்காது, கதவை திறந்து வச்சு ஜெபம் பண்ணுவேன். பாங்கடா பாருங்கடா என் வைராக்கியத்தை, பாருங்கடா என் ஜெப ஜீவியத்தை. நீ நிறைய பேர் ஜெபஜீவி யாருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நாங்கள் ரகசிய கிறிஸ்தவங்க. ரகசிய வரைகளை போக மாட்டாங்க. ரகசிய கிறிஸ்தவன் என்று ஒன்று கிடையாதுங்க. வாழ்வோ சாவோ, இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன். அவர் என்னோடு, நான் அவரோடு. சரி, ஜெபம்னா என்ன? ஒரு டீச்சர் கேட்டான் ஒரு பையனை பார்த்து, தம்பி நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணியான்? அவன் சொன்னான், டீச்சர் ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம், எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்னு பிரச்சனை இருந்தால் தான் ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு கேள்வி கேட்குறேன், ஆதாம் ஏவாளுக்கு என்ன பிரச்சனை? மாமியார் பிரச்சனையா, மருமகள் பிரச்சனையா, சாப்பாடு பிரச்சனையா, பணப்பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லை. பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவங்க ஆண்டவரோடு இருந்தாங்க. அவன் ஜெபம் என்றால் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஏதோ தாரோன்னு கேட்கறது கிடையாது. நீர் எவ்வளவு நல்லவருப்பா, நீர் எவ்வளவு நல்லவருப்பா, எனக்காக யாவும் செய்து முடித்த தேவன் நீர் ஆண்டவர். வாட் a good God I have. ஆண்டவரை பாராட்டுறதாங்க. நான் எஸ்தர் ராஜ்யத்தை எப்படி சொன்னேன்? எஸ்தர் ராஜ்யத்தை உடனே அழுதுகிட்டு இந்த ஆமான் என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு தெரியுமான்னு சொன்னாலா? விருந்துக்கு கூப்பிட்டா. அந்த விருந்துன்னு சொல்கிறதான் வர்ஷிப். எல்லாம் நான் நிறைய கண்டுபிடிச்சேன். உலகத்தின் பல தேசம் போனேன்னு சொன்னேன்ல. ஜனங்க பொதுவாக 5 காரியத்துக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. 1 கல்யாணம் ஆகணும், மாப்பிள்ளை பொண்ணு. 2 பிள்ளை, ஒரு ஆண் ஒரு பொண்ணு. 3 அறை உள்ள வீடு. 4 சக்கர வண்டி. 5 1 போட்டு 5 முட்டை சம்பளம். இதுக்கு தான் கோயிலுக்கு வருவாங்க. இதுக்கு தான் வருவாங்க. மேரேஜ், 2 children, 3 bedroom house, 4 wheeler, 5 figures are ஆமீன். இதுக்காக ப்ரேயர் ரிக்வஸ்ட் எங்கன்னு கேட்டு பாருங்க. ப்ரேயர் ரிக்வஸ்ட் அதுக்கு தான் கூட்டமாக போவாங்க. ஆண்டவர் சொன்னார், என் பின்னால் வரீங்களா? உங்களை வெறுத்தி என் பின்னால் வாங்க. உங்களை வெறுத்தி என் பின்னால் வாங்க. ஆண்டவர் சொன்னார், இனிமேல் நான் அப்போ மீன்லாம் கொடுக்குற வேலை என்கிட்ட கிடையாது, என்னையே கொடுப்பேன். ஐயோ, இந்த கடுமையான உபதேசத்தை யார் பின்னுவார்? பின்னால் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அப்பொழுது பேதுரு சொன்னா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது யாரிடத்திலே போவோம்? ஆலயத்துக்கு வருவோம். எதுக்கு வரணும்? நித்திய ஜீவ வார்த்தைக்காக வரணும். நான் அடிப்பட்டு நான் கோயிலுக்கு போன ஆள். எப்படா 5 நிமிஷம் பைபிள் பிரசங்கம் பண்ணி யாரை கேட்பாங்கன்னு ஓடின ஆள். அப்படினால தான் எனக்கு கத்தர் ஆசி வச்சிருக்கிறார். டிசைர் இன் யுவர் ஹார்ட் டு சீக் த லார்ட். கத்தரை தேடுறதுக்கு ஆசா ஒருமுகப்பட்டான். நம்முடைய ஜெபம் எனக்கு பிடிச்சிருக்கு. 11 வசனம் வாசிங்க. 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை செய்தது லேசான காரியம். கடலின் மேல கற்பார மாதிரி நடந்தது லேசான காரியம். கச்சாடி தனியை கனிரசமாக்குனது லேசான காரியம். குடனுக்கு பார்வை கெடுத்து குஷ்டரோகியை குணமாக்கி செவடனை கேட்க பண்ணி செத்தவனை அல்ல சொல்லிருக்கலாம்ல, செத்தவனை வெளியே கொண்டு வருது எங்க அப்பாவுக்கு லேசான காரியம். இப்ப நீ போய்கொண்டிருக்கும் பிரச்சனையில உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். லேசான காரியம். ஆண்டவரே, துணை நில்லும் அப்பா, துணை நில்லும் அப்பா. 1000 10,000 எங்களுக்கு எதிராக வரலாம், அது அணுகாது.
என் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எத்தனை எதிர்ப்புகள் 54 வருஷம் நான் சந்திச்சிருக்கேன்னு தெரியுமா? எனக்கு ஒரு கவலை இல்லை. அவர் என் முன்னால் போனார், எல்லாம் சால்வ் பண்ணார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே தான் மோசேஸ், நான் உங்களுடைய பிரச்சனை எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் என்னை கொண்டு போக வேண்டாம் ஆண்டவரே. 4 லட்சம் மக்கள், 6 லட்சம் மக்கள் கலகக்காரர்கள், ஆனால் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு தமிழில் ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். சுமை தாங்கி இருக்கையிலே சுமைகள் உனக்கெதற்கு, சுமை தாங்கி இருக்கையிலே சுமைகள் உனக்கெதற்கு. என் கணவர் ரொம்ப நல்லவர், ஆனால் நான் கொஞ்சம் பள்ளியடி உஷார் பள்ளி. அவர் ஒரு பெரிய வேன் வச்சுருப்பார், ரோட்டில் யாரை பார்த்தாலும் லிஃப்ட் கொடுத்துருவார், யாருக்குன்னு லிஃப்ட் கொடுப்பார். ஒரு நாள் ஒரு பெரிய டோபி மூட்டையை தூக்கிட்டு போகிறாரு. நான் நிறுத்தண்ண போயிடலாம் இல்லை, நிறுத்தி அவனை ஏற்றுறாரு வண்டியில். நாங்கள் 2 பேர் முன்னால் இருக்கிறோம், அவன் பின்னால் இருக்கிறோம். வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்கு, சத்தம் கேட்கு. திரும்பி பார்த்தா அந்த மூட்டையை தலையில் வச்சுட்டே வண்டியில் உட்காந்துருக்காரு. சிரிக்காதீங்க, நீங்கள் தான் அந்த ஆசாமி. இயேசுங்கிற வண்டியில் ஏறிட்டீங்க, பாரத்தை தூக்கி கீழே வைக்க மனசு இல்லை, தூக்கியே வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு வந்த எங்களுக்கு அப்பா நீர் தான் எங்களுக்கு துணை நிற்கணும். மனுஷன் எங்களை மேற்கொள்ளக்கூடாது, நீரே எங்களுக்கு துணை. அப்படி தானே ஜெபிக்க வந்திருக்கீங்க, அப்படி தானே ஜெபிக்க வந்திருக்கீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லைப்பா, ஆனால் உம்மை பற்றி கொண்டு தெரியும். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது லேசான காரியம். 20ஆம் அதிகாரம் என்ன 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். யோசபாத் என்கிற ஒரு ராஜா, அவனுக்கு விரோதமாய் பல ராஜாக்கள் கூடி வருகிறார்கள். 3ஆம் வசனம், அதே 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே. பிரச்சனை வரும்போது யாரை தேடுறீங்க? அதுதான் முக்கியம். என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் கர்த்தரை தவிர யாரையும் தேட மாட்டேன், யாரையுமே தேட மாட்டேன். மனுஷனுடைய உதவி விருதாங்க, யாரும் உதவ மாட்டாங்க. உதவும் கரம் கத்திரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. மனுஷனுடைய உதவி விருதாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் அவ்வளோதான். ரொம்ப ஆச்சரியம், சென்னையிலலாம் வியாதி குணமான கூட நான் ஒரு 4 நாள் வச்சுக்குவாங்க. எதுக்குன்னா பணம் வாங்குறதுக்கு, பணம் வாங்குது. செத்து போன பாடி கூட 2 நாள் வச்சுக்குவாங்க வெண்டிலேட்டரில், இன்னும் பணம் வாங்குறதுக்குன்னு. மனுஷனுடைய உதவி விருதா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் யோசபாத் கர்த்தர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, உண்மை நாங்கள் தேட போகிறோம், எங்கள் பிரச்சனையில் நாங்கள் உண்மை நாங்கள் தேட போகிறோம். அவனுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 12ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். எத்தனை பேர் இந்த நைட்ல இங்க வந்திருக்கீங்க? என் பிரச்சனையில என்ன செய்யணும்னு எனக்கு தெரியவே இல்லை. என் மகளுக்கு வயசாச்சு, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை எங்கே தேடணும்னு எனக்கு தெரியவே இல்லை. என் பையன் படிச்சுட்டான், அவனுக்கு எங்கே வேலை தரணும்னு தெரியலை. எந்த கல்லூரியில் சேர்க்கணும்னு எனக்கு தெரியலை. வியாதியாக இருக்குது, எந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னு தெரியலை. கொஞ்சம் பணம் இருக்குது, எங்கே லேண்டு வாங்கணும்னு தெரியலை. கணவன் மனைவியில் பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை. அந்த சூழ்நிலையில் வந்திருக்கீங்களா? ஆண்டவரே, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன். ஏராளமான கூட்டம், ஏராளமான பிரச்சனை, காலையில் சாயங்காலம் பிரச்சனை, சுற்றி சுற்றி பிரச்சனை, ஒன்று போனால் இன்னொன்று பிரச்சனை. எனக்கு பலன் இல்லப்பா. இந்த பிரச்சனையில் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலை. ஆனால் என் கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்குது. இதாங்க தேவனை தேடுறது. உன் கண் கர்த்தர் மேலே நோக்கமாக இருக்கும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர் வெட்கப்பட்டு போனதில்லை. உன் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க 15 வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. உடனே அல்லேலூயா போட்டிருக்கணும்ல. திக்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்று நீ போய்கொண்டிருக்கும் பிரச்சனை உன் பிரச்சனை கிடையாது.
கர்த்தர் மேலே வைத்துட்டேன்னா இந்த பிரச்சனை உன் பிரச்சனை கிடையாது. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உனக்காக கிரியை செய்கிற தேவன். உன் பாரத்தை சுமக்கிற, உன்னை நிச்சயமாய் உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன். இன்னைக்கே விட்டுருமா. கர்த்தர் மேல் நான் பாரத்தை வைத்து விட்டேன். நான் இனி கலங்கி தவிக்கவே மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் பார்த்து கொள்ளுகிற தேவன். யெகோவா ஈரே தேவன், யெகோவா நிசி தேவன், யெகோவா ரோவா தேவன், யெகோவா ஷம்மா தேவன், எல் ஷடாய், எல் எலியோன், மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் பேரில் என்னை வைத்து விட்டேன். இனி நான் கலங்கி தவிப்பது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொள்கிறவர். ஆண்டவரே, நான் ஏதாவது செய்யணுமா கேட்குறீங்களா? 40 நாள் ஜெபிக்கணுமா? 40,000 ரூபாய் காணிக்க வைக்கணுமா? ஒன்றும் வேண்டாம். என்ன ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். நீ ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கு, நீ பாடிட்டே இரு. எப்படிப்பா யுத்தம் பண்ணுது? பாடிக்கிட்டே யுத்தம் பண்ண முடியுமா? அதுதான் கர்த்தருடைய யுத்தம். நீ பாடிட்டே இருக்கு, நான் உனக்காக யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. பாடி ஜெயித்திருக்கிறேன். நான் யுத்தத்தை பாடி ஜெயித்திருக்கிறேன். நான் பாடி ஜெயம் எடுத்த ஒரு ஆள். அப்போ தான் நிறைய பாட்டெல்லாம் எழுதிருக்கிறேன். எனக்கு 31 வயசில் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். நினச்சே பார்க்கல. திடீர்னு இறந்துட்டார். பாடி அங்கே இருந்துச்சு. அப்போ தான் ஒரு பாட்டு நான் எழுதிட்டு இருந்தேன், தீர்க்க தரிசனம் பாட்டு. அப்போ ஒரு பாஸ்டர் கேட்டார், எல்லா மீட்டிங்லேயும் பாடுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க, இந்த ஃபியூனரல் 5000 பேர் வந்திருக்காங்க, உங்களால் சாட்சி சொல்ல முடியுமான்னு. 14 நாள் தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங். சாட்சி சொல்ல சொன்னார். இன்னும் பாடி இருக்குது. பையனுக்கு 4 வயசு, பொண்ணுக்கு 8 வயசு. என்ன சாட்சி சொல்ல முடியும்? ஐயோ, நீ அனாதை ஆயிட்டியேன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த பாட்டு எழுதேன். அனாதையாவதில்லை, அன்பர் இயேசுவின் திருமகள் நான். குடும்பமே அழிந்தாலும் குறை உம்மை சொல்வதில்லை. கொடுத்தவரே எல்லாம் எடுத்தார், அவர் நாமத்தை தொழுதிடுவேன். அனாதையாவதில்லை, அன்பர் இயேசுவின் திருமகள் நான். குடும்பமே அழிந்தாலும் குறை உம்மை சொல்வதில்லை. அந்த சாட்சி தான் அநேகருக்கு ஆறுதலாக மாறுச்சு. ஐம் நாட் எ ஆர்ஃபன், ஐ ஹேவ் அ ஃபாதர். நான் அனாதை அல்ல, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நான் ஒரு விதவை அல்ல, எனக்கு ஒரு கணவன் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளையின் தகப்பன், விதவையின் கணவன், ஏழைக்கு தோழன், பாவிக்கு பங்காளன், என்றும் நம்மோடு கூட இருக்கிறவர். இம்மானுவேல், எல் ஷடாய், கைவிடாதவர், கண்மணியாய் காக்கிறவர், விட்டு விலகாதவர். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் துதித்தா மட்டும் போதுமா? சிலருக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் சும்மா ஜெபம் பண்ணி பாடிட்டா எல்லாம் நடக்குமா? உங்கள்கிட்ட தான் கேட்குறோம், ஆண்டவர் எங்கள் பிள்ளைக்கு மெடிக்கல் காலேஜ் இடம் கொடும். ஆனால் கணவர்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வாங்க, எங்கேயா டொனேஷன் கொடுக்கலாமான்னு பாருங்க. இந்த டபுள் வேலைக்கு கர்த்தர் வரமாட்டார். அவர் தம்முடைய மகிமையை மனுஷனோட பகிர்ந்து கொள்ள மாட்டார். நான் ஒருவராய் அதிசயம் செய்வேன், ஒருவராய் உனக்காக யாவும் செய்வேன். என்னை நம்பி வந்தாய் என்றால் துதித்து கொண்டே இரு, என்னை துதித்து கொண்டே இரு, ஆராதனை செய்து கொண்டே இரு. அற்புதம். யுத்த களத்துக்கு போகிறவர்கள் ஆராதனையோடு போனார்களா? அதுதான் பாடி பாடி ஜெயிக்கிற ஒரு கூட்டம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாடி பாடி ஜெயிக்கிற ஒரு கூட்டம். பதிலடி கொடுப்பதல்ல, பாடுவது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, யோசிச்ச பார்த்தே, நீ ஒன்றும் பண்ணாத, சும்மா இரு. கர்த்தர் எப்பவும் சொல்லுவார், சும்மா இரு, நான் உனக்காக யாவும் செய்வேன். எப்படி ஒரு கடவுள் பார்த்துருக்கீங்களா? தேவனை பார்த்துருக்கீங்களா? நீ சும்மா இரு, நான் உனக்காக நான் யாவும் செய்வேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் சும்மா இருக்கிற ஆளுங்க, பிரசங்கம் மட்டும் பண்ணுவேன், என் பிரச்சனையில் சும்மா தான் இருப்பேன், அங்கங்கே போக மாட்டேன். அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட அங்கே இங்கே எல்லாம் அப்படி வாங்கலாமா, இங்கே கடன் வாங்கலாமா, இங்கே வட்டிக்கு போகலாம். இல்லை இல்லை இல்லை, வட்டிக்கு கடன் வாங்குறவங்க பரலோகம் போக முடியாது. நான் சொல்லிட்டேன், சீக்கிரம் கடனை தீர்த்துடணும். ஏன் தெரியுமா? கடன்காரன் விட மாட்டான், அவன் இங்கே தானே இருப்பான். அவன் ஆண்டவர் மேலே கேஸ் போடுவான். என்னப்பா என்கிட்ட கடன் வாங்கலாம், நான் மேலே கொண்டு வச்சுருக்கீங்க, ஏன்ட்ட அவங்க கடன் தீர்க்கலையே. அதனால் எப்படியாவது கடனை தீர்த்துருங்க. கர்த்தருடைய வருகை எதிர்பார்க்குறவங்க எப்படியாவது கடன் தீர்த்துருங்க. எங்கே இல்லை, நான் பார்க்குறேன் நிறைய பாஸ்டர்ஸ் கூட கடன் வாங்கி கோயில் கட்டுவாங்க. அது எப்படி கடன் வாங்கி நம்ம கோயில் கட்டணும்? கர்த்தரை ஆலயத்தை அவர் கட்டுவார். நான் என் சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. கத்தர் கட்டாவிட்டால் கட்டுரை பிரயாசம் விருதா. இந்த பிரயாசம் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. கடன் வாங்கி இருக்கிறவங்க 30ஆம் தேதி ஆனால் ஒரே ஜெபம், அப்பா கடனை கட்டணும்ப்பா, கடனை கட்டணும்ப்பா, கடன். ஆண்டவர் உடனே உங்கள் அவசரத்துக்கு வருவாருன்னு நினைக்கிங்களா? நீங்கள் கடன் வாங்கினா அவசரத்துக்கு வர மாட்டார். மற்றபடி ஏற்ற காலத்தில் வருவார், சமய சயாயராக வருவார். ஆண்டவர் மட்டும் தானியலுடைய சிங்க கவியில் சமய சேகர வரலன்னா எப்போ சிங்கம் எலும்பா தின்றுருக்கும். கரெக்டாக இறங்கி வந்தார், அடித்தார். ஏன்னா யூதா கோத்திரத்தின் சிங்கம். எல்லா சிங்கத்துக்கு வாயை மூடினார். தானியேல் விக்கிரவனாக இருந்தான். அவன் பதறவில்லை, கலங்கவில்லை. அவனுடைய அஸ்திபாரம் நம்பிக்கையே தேவன் பேரில் இருந்தது. ஆனால் தான் அவன் கலங்காமல் இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நல்லா ஆடி பாடி ஆராதனை செய்யுங்க. When they started to worship the Lord, they brought ambushment in the enemy's camp. அவங்க பாட ஆரம்பித்த உடனே வாசிங்க 21ஆம் வசனம், இல்லை 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பட்டுண்டு விழுந்தார்கள். நீ ஆராதனை பண்ண உன் சத்துரு வெட்டுண்டு விழுவான், பட்டுன்னு விழுவான். அது மட்டும் நீ செஞ்சா போதும். உனக்கு அணுகுண்டு வெடிகுண்டெல்லாம் தேவை கிடையாது. உனக்குள்ள ஒரு குண்டு இருக்குது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தால் அவனை ஜெயித்தார்கள். பரலோகமே கலிகூறு, பரிசுத்தவான்களை கலிகூறுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஆயுதம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். அது இயேசுவின் ரத்தம். There is power in the blood. There is a power in the blood. Power in the blood. Power in the Holy Ghost. எழுதி வைங்க. நெருங்காத சாத்தானே, நெருங்காத நெருப்பு என்னை தொடாத. என்னை சுற்றிலும் ரத்த கோட்டை இருக்குது. என்னை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கு. என்னை சுற்றிலும் அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் ஓடி போய் சுகித்திருப்பார். சென்னையில் ஒரு பேங்க் மேனேஜர், ரொம்ப பரிசுத்தமான கர்த்தருடைய பிள்ளை, எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருப்பார். இந்த மனைவி ஒரு நாள் அழுதுச்சான், ஒரு நாள் இந்த மெரினா கடற்கரை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகலாம்ல, எப்போதும் நீ வேலை செய்கிறீங்களே, பிள்ளைங்க கேட்குறாங்க, சரி போகலான்னு எல்லாரும் போயிட்டாங்களாம். உண்மையாக நடந்த சம்பவம். கடலில் போயிட்டாங்களாம். ரொம்ப விளையாடி இவரும் விளையாட ஆரம்பிச்சிட்டார். பேங்க் மேனேஜரும் விளையாட ஆரம்பிச்சிட்டார். வீட்டில் வந்து பார்த்தானா லாக்கர் கீயை காணுமா. பேங்க் மேனேஜர் லாக்கர் கீ. அடுத்த நாள் 1 லட்சம் 2 லட்சம் ஜனங்க க்யூவில் நிற்பாங்க பணம் எடுக்கிறதுக்கு. லாக்கர் கீயை காணும். இவர் பயந்து போய் கர்த்தரை தேடுறதுக்காக வீட்டை விட்டுட்டு குடும்பமாக போய் 2 நாள் லீவை நாங்கள் சோமில் அது வந்த பிறகு நாங்கள் உங்கள்கிட்ட பணத்தை சாவி கொடுக்கணும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 3ஆவது நாள் மனைவி சொன்னாலா, பிள்ளைகளே பட்டினியாக இருக்காங்க, 3ஆவது நாள் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைகளுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன்னு. அவர் கடலுக்கு போனார் மீன் வாங்குறதுக்கு. எப்போது நம்ம ஊரில் உள்ள அந்த மத்தி எல்லாம், அந்த மத்தி தெரியும் அவங்களுக்கு, சாலை நெத்திலி இப்படி தான் சின்ன சின்ன மீன் தான் வாங்குவாராம். நிறைய பணம் செலவழிக்க மாட்டாராம். அன்றைக்கி வாங்கிட்டாராம். வீட்டுக்கு வர சமயம் அந்த ஒரு மீன்காரன் ஒரு பெரிய நெய் மீனை தூக்கிட்டு வரானா. ஐயா நீ பேங்க் மேனேஜர் தானே, நான் எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த ஒரு மீனை தூக்கிட்டு நான் 2 மைல் 3 மைல் நடக்க முடியலையா, நீ வாங்கிக்க, அடுத்த வாரம் எனக்கு காசு கொடு. ஐயோ வேண்டாப்பா என்கிட்ட பணமே இல்லைப்பா, நானே மனம் உடஞ்சி வந்திருக்கேன். இல்லை வச்சுக்க பண்ணு. பலவந்தம் பண்ணாலும் தான் மீனை வாங்கினா. உங்களுக்கு தெரியுமா, வீட்டில் வந்து வெட்டி பார்த்தா சாவி உள்ளே இருந்துச்சான். உண்மையாக நடந்த ஒரு சம்பவங்க. என் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபத்துக்கு அவனை தேடுகிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். சத்துருவின் கையில் இருந்து பாதுகாக்கிறார். அவங்க துதி எடுத்து ஆரம்பிச்ச உடனே இப்போ அம்பிஷ்மென்ட் அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டாங்க. மாறி அடிச்சு செத்துட்டான். உனக்கு எதிராக எழும்பும் ஒரு ஆயுதம் வாய்க்காது. அவங்களே அடிச்சுக்கிட்டு போய் செத்துருவாங்க. ஆனால் யோசபாத் என்ன செய்தான் தெரியுமா, பராக்காவிலே கர்த்தரை கொண்டாடினான். பராக்கா இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. கொள்ளை அடித்தவனை கொள்ளை அடிக்கணுங்க. அவங்கள கொள்ளை அடித்தான். அவங்க நகைகளையெல்லாம் கொள்ளை அடித்தான். கொள்ளை அடித்தவனை கொள்ளை அடிக்கணும், குழப்புறவனை குழப்பணும். உனக்குள்ள அப்படிப்பட்ட துதி என்னும் ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த வல்லமையான ஆயுதம் உனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசபாத் என்ன பண்ணா, தேவனை தேடினான். அதனால் அவர் காரியங்கள்லாம் ஜெயமாக இருந்தது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு காரியங்கள் ஜெயமாக இருக்கும். இன்னைக்கு மனுஷன் பணத்தை தான் தேடுறாங்க. ஊழியத்தில் கூட பணத்தை தான் தேடுறாங்க. பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம். ஒரு கேள்வி கேட்குறேன், மோசேக்கு எவ்வளோ காசு கொடுத்தாரு ஆண்டவர்? பதில் சொல்லுங்க.
6 லட்சம் மக்களை வனாந்திரத்தை வழி நடத்துகிற மோசைக்கு எவ்வளோ காசு கொடுத்தாரு? அந்த எகிப்தில் காசு இருக்குதா இல்லையா? அவன் கைக்கு 10 பைசா கொடுக்கல. ஒரு அல்ல போட்டிருக்கலாம்ல, அல்ல போட்டுங்கல்ல. பணம் இருந்தால் ஊழியம் செஞ்சால் மோசை என்ன ஊழியம் செஞ்சார்? பணம் இல்லைங்க. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அவங்க செருப்பு கூட பாதுகாத்தார், சட்டையை கூட பாதுகாத்தார். பரலோக தொழிற்சாலை இந்த ரொட்டி சுட சுட ரொட்டி வந்தது. அங்கே வியாதி இல்லை, டயட் கீப்பிங் கிடையாது, டயபெட்டிக்கு கிடையாது. வனாந்திரத்தில் நடந்தாங்க. கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். பணத்தை நம்பி நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோன்னா செஞ்சிருக்கவே முடியாது. அழைப்பை நம்பி வந்திருக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். When there is a vision, there will be provision. யார் அழைச்சாரோ அவங்களுக்கு காசு கொடுக்காம இருக்கவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மட்டுமில்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இயேசுக்கு பணம் கொடுத்தார் ஆண்டவர். அவர் மகன் இல்லை, டாக்ஸ் கட்டினார். எப்படி? மீனுக்கு வாயிலேருந்து காசு எடுத்து டாக்ஸ் கட்டினார். பசியாக இருந்தார், அத்திய மரத்தில் போய் பழத்தை தேடினார். தாகமாக இருந்தார், சமாரியா பொண்ணை போய் சாப்பாடு கேட்டார். பார்த்தீங்களா? மகனுக்கே கொடுக்கல. அதனால் பணம் கொடுத்தா தான் பரிசுத்தமான ஊழியம், பணம் கொடுத்தா தான் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியம் கிடையாது. விசுவாசம் இருக்குதா? நிறைய பணம் இருக்கவங்களுக்கு விசுவாசமே கிடையாதுங்க, விசுவாசமே கிடையாதுங்க. பணத்தை நம்பி தான் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் விசுவாசத்தில் இருக்கவங்க, கர்த்தரை பிரியப்படுத்துவது கட்டி வைத்திருக்கும் கட்டடங்கள் அல்ல, நம்ம விசுவாசம் தான் கர்த்தரை பிரியப்படுத்தும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். மற்றவங்க அப்படி இருக்காங்க, மற்றவங்க அது மாதிரி நான் இல்லை. நீ டிஃப்ரெண்ட், டேட் டு பி டிஃப்ரெண்ட். மற்றவங்க மாதிரி நீ கிடையாதுங்க, நீ வித்தியாசமான ஆளுங்க, வித்தியாசமான ஆளுங்க. நம்பினா நம்புங்க. நான் ஒரு செருப்பு 1 வருஷம் முழுவதும் வச்சுருப்பேன். இந்த சட்டையெல்லாம் போட்டிருக்க சாரியெல்லாம் வெள்ளையாக இருக்கும். கடையில் போய் வாங்கினதில்ல நிறைய வருஷம். ஆண்டோட சொன்ன, மோசேக்க சட்டையை பார்த்தா என் சாரியை பார்க்கணும், மோசேக்க செருப்பை பார்த்தா என் செருப்பை பார்க்கணும். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். வெளிநாட்டில் -20 ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும். அப்போ கூட எலக்ட்ரிக் கோட் போட மாட்டேன், இந்த சாரியில் தான் போவேன். அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் காப்பாற்றிக்குவார். வெளிநாட்டில் சொல்லுவாங்க, கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க, கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க. என்ன மாற்ற முடியாது, யாராலும் மாற்ற முடியாது. இதே தான் என் யூனிஃபார்ம். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை 6 நாள் யூனிஃபார்ம் போடல. எவ்வளோ படித்த டாக்டர் யூனிஃபார்ம் போடுறாரா? போடுறாங்களா யூனிஃபார்ம்? ஒயிட் கோட். லாயர் போடுறாரு யூனிஃபார்ம், பிளாக் கோட். போலீஸ் போடுறாங்க காக்கி சட்டை. காக்கி சட்டைக்காரனுக்கும், ஒரு டாக்டருக்கும், ஒரு லாயருக்கும், ஒரு பிள்ளைக்கு யூனிஃபார்ம் இருந்தா கர்த்தருடைய பிள்ளைக்கு யூனிஃபார்ம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? போங்க சிஸ்டர், நீங்கள்லாம் வெள்ளை சாரி போடுறவங்க. இல்லை இல்லை இல்லை, இந்த வெள்ளை சாரிக்கு ஒரு மகிமை இருக்கு. என் பரலோக யூனிஃபார்ம் தெரிஞ்சுக்குங்க. வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் யார்? போட்டு தான் அவனை இப்போவே பழகிக்குங்க. இப்போ அங்கே போய் சேர முடியாது, இப்போமே பழகிக்கணும். அதில் என்ன சிஸ்டர் எல்லாரையும் வெள்ளை சாரி போட சொல்கிறீங்க? அது யூனிஃபார்ம். அட்லீஸ்ட் ஆன் சண்டே, ஞாயிற்றுக்கிழமையாவது போடுங்க, கம்யூனியன் டெய்லியாவது போடுங்க, போட்டு பழகுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அநேக நிந்தைகளையெல்லாம் நான் சுமந்து வந்தேன். என் நிந்தைக்கு ரெட்டத்தை நான் கனத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நான் பெருமையெல்லாம் சொல்லலை, என் சாட்சி நான் சொல்கிறேன். நான் யுக்ரைன் போனேன். அங்கே அந்த டாய்லெட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன், பாவம் போல். எப்பவும் பள்ளியாடிக்காரி பாவம் போல் நின்றுட்டுருப்பேன். அப்போ வெள்ளை ரோஜா, மஞ்சள் ரோஜா, பெரிய பெரிய ரோஜாவாக இருக்கும். அதை வச்சுட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. நான் நினச்சி ஏதோ கட்சி தலைவர் வராரு போலுக்குன்னு நான் ஒதுங்கி நிற்கிறேன். ஒரு போலீஸ் வந்து, ஐயோ பத்மா, எஸ், ஆல் த பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ, உனக்காக தான் எல்லாரும் காத்துட்ருக்குறாங்கன்னு என்னை கேட்டுக்கொண்டு கற்றுட்டு. எந்த கண்ட்ரி போனால் ரெட் கார்பெட்டில் தான் நான் நடந்து போகிறேன். எதுக்கு தெரியுமா? ஃபார் மை ஷேம் காட் கேவ் மீ டபுள் ஆனர். நடைந்த நிந்தைக்கு தக்கதாக இரட்டத்தினியான கனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனப்படுத்துவேன், அவனை கனப்படுத்துவேன். ஆராதனை வீரனை நான் கனப்படுத்துவேன். அவனுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், யுத்தத்தை நான் நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எனக்கு இப்போ ஒரு கஷ்டம் இருக்குதுங்க. பெண்டெகாஸ்ட் மக்கள் மத்தியில் ஆராதனைன்னு சொல்லிட்டு உலகத்தை பின்பற்றுறாங்க. வாலிப பிள்ளைங்க இருட்டடிக்கிறாங்க, புகை அடிக்கிறாங்க, ட்ரம் அடிக்கிறாங்க, செருப்பை தூக்கி போட்டு அவங்க வந்து ஆடுறாங்க. இதெல்லாம் ஆராதனை கிடையாது, ஆராதனை கிடையாது. ஆராதனைக்கு டிக்கெட் வைக்கிறாங்க.
வாருங்கள் ஆராதிப்போம், 300 ரூபாய் டிக்கெட்டு. அந்த 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 கான்சர்ட்ல இருட்டாக தான் இருக்குங்க. வேணா வந்து பாருங்க, சென்னையில் முகமே தெரியாது, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அவங்க முகம் கூட தெரியாது. இது என்னங்க ஆராதனை? அவங்கள ஆராதிக்கிற ஆவியோட உண்மையோடு ஆராதிப்பார்கள். ஆவியோட உண்மையோடு ஆராதிப்பார்கள். ஆராதனையில் ஒரு உண்மை இருக்கணும். ஆராதனையில் ஒரு அலங்காரம் இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நான் ஆராதிப்பேன். I worship him with the beauty of holiness. Where is the holiness? சினிமாவை காப்பி அடிக்கிறது. சினிமாக்காரனே நம்ம காப்பி அடிக்கலாம். இவங்க சினிமாவை காப்பி அடிக்க போறாங்க. அப்படிதான் வாலிபர்கள் வருவார்கள். முஸ்லீம் வாலிபன் எப்படி இருக்கிறான்? என்ன மாடர்னிசம் அவனுக்குள்ள இருக்குது? சீக்கிய வாலிபன் இன்னும் கொண்ட வச்சுட்டு தான் இருக்கான் அமெரிக்காவில். என்ன மாடர்னிசம் இருக்கிறது? ஹிந்து வாலிபன் விபூதி போட்டு நிற்கிறான், வெக்கப்படுறது கிடையாது. கிறிஸ்தவங்க மட்டும் மாடர்ன். வி ஆர் வெரி மாடர்ன். வர்ஷிப்பில் மட்டும் மாடர்னுக்கு வர முடியாது. லெட் அஸ் கோ பேக் டு த ஏன்ஷியன் ஃபெய்த், ஏன்ஷியன் வர்ஷிப். ஆதி காலத்து அபிஷேகம், அந்த காலத்து அபிஷேகத்திற்கு, ஆதி காலத்தில் இருந்த கர்த்தருடைய பிள்ளையுடைய அபிஷேகத்துக்கு, அந்த ஆராதனைக்கு நம்ம கடந்து வருவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இந்த மாடர்ன் பாட்டும் நடராஜ மில்லாரு 50 வருஷத்துக்கு முன்னால் அக்காடி நெடுப்பார் அபிஷேகம் இறங்கி வருங்க. அப்படி இறங்கி வருங்க. பாடுற பாட்டில் இந்த பைலா டைமிங்கே இருக்காது. எல்லாமே அழகான டைமிங்கில் பாடுவார். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவிந்து பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோ? மண்ணில் அவர் எம்மாத்திரம் மன்னவும் தயவே. எல்லாரும் விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவில் என்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. திரும்ப பாடுங்க. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. யுத்தத்தை நடத்தினவர் யார்? கர்த்தர். பராக்காவிலே கொண்டு நான் யுத்தம் என்னுடையது, ஜெயம் உன்னுடையது. என் மேல் பாரத்தை வைத்து விடு. என்னை தேடு, உனக்கு நான் தென்படுவேன். என்னை தேடினாயானால் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு பாதுகாப்பு, உனக்கு பராமரிப்பு, உனக்கு விடுதலை, உனக்கு உயர்வு. சீக் மீ, சீக் மீ. அடுத்தது சேவ் த நேஷன். நம்முடைய தேசத்தை நம்ம காக்கணுங்க. நம்ம காக்காவிட்டால் அந்த தேசம் அழிந்து போயிருங்க. எனக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பித்தார், உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளும். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினால், வாசிங்க 14:13. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று. ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினால், ஒரு தேசம் துரோகம் பண்ணுகிறது, நம்முடைய தேசம் துரோகம் பண்ணுகிறது. 78ஆம் சங்கீதம் 70, என்னை விசனப்படுத்தினார்கள். எத்தனையோ நன்மைகளை நான் செஞ்சேன். நான் செங்கடலை திறந்தேன், சேனைகளை முறியடித்தேன், வான மன்னாவினால் போஷித்தேன்,
அப்பம் குறையவில்லை, தண்ணீர் கண்மலையிலிருந்து கொடுத்தேன், இவர்களோடு இரவும் பகலும் இருந்தேன். ஆனால் இவர்களோ எனக்கு துரோகம் பண்ணினார்கள், என்னை விசனப்படுத்தினார்கள். கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கார், நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நம்ம குடும்பங்களை காப்பாற்றுறார், நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கிறார். ஆண்டவரை விசனப்படுத்துகிறோமா, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? அருமையான ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தால் படிச்சு பாருங்க, பஞ்சத்தை அனுப்புவேன், பட்டயத்தை அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன், துஷ்ட மிருகத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. பஞ்சம் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் எவ்வளோ தெரியுமா, 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ, ஒரு கூடை நிறைய காய்கறி வாங்கலாம். இப்போ 1 கிலோ தக்காளியே வாங்க முடியாது. எவ்வளோ மீன் வாங்கலாம், ஒரு கூடை நிறைய மீன் வாங்கலாம். எனக்கு தெரியும், இந்த ஓட்டக்காலை நான் கொண்டு போனாலே ஒரு 10 முட்டாய் வாங்கிட்டு வரலாம். இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்குது இந்த ஓட்டக்காலெல்லாம். எனக்கு எவ்வளோ நம்ம பாட்டியெல்லாம் 1-2 மாலை போனாங்க, அவங்க காசு மாலையே போடுவோம். எங்கள் பாட்டியெல்லாம் காசுலேயே மாலை, காசு மாலைன்னா தங்க காசில் மாலை. இப்போ நீங்கள் ஒரு களஞ்சி வாங்கி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. தங்க விலையானது எங்கள் தங்கள் மகள் பிள்ளைகளை பெண்டைக்காசாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நகை போடுறதுக்கு பணம் இல்லாதனால நாங்கள் பெண்டைக்காசு சர்ச்சுக்கு வரோன்றாங்க. வாங்க வாங்க உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம். எனக்கு இதுவரையிலும் அந்த சர்ச்சில் இருந்துட்டு 100 சவரன் பேசுகிறீங்க, இன்றைக்கி எப்படிங்க பெண்டைக்காசை மாறினீங்க? கல்யாணத்துக்கு காசு இல்லை, மாறிதான் ஆகணும், மாறிதான் ஆகணும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ளனும் தங்க விலையும் மக்களை பெண்டைக்காசாய் மாற்றிக்கொண்டிருக்கு. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆள் கேட்டாங்க, ஒரு சின்ன மாலை போட்டானே, சின்ன கம்மல் போட்டானே. நான் சொன்னேன் 95 கிலோ நான் கோல்டு, இதுக்கு மேலே எதுக்குங்க தங்கம் போடணும்? 95 கிலோ சுத்த தங்கம், சுத்த தங்கங்க, கல்யாணி கோல்டு கிடையாது. ஏன்? சோதித்த பிறகு சுத்த பொண்ணாக நான் உன்னை விளங்க பண்ணுவேன், சோதித்த பிறகு சுத்த பொண்ணாக நான் உன்னை விளங்க பண்ணுவேன். யூஆர் எ பியூர் கோல்டு, யூஆர் பியூர் கோல்டு. தங்கத்துக்கு மேலே தங்கம் தேவையே கிடையாதுங்க. பொன்னகை தேவையில்லை, புன்னகை உனக்கு போதும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிற முகம் தாங்க அழகான முகம், அதாங்க அழகான முகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சம், பட்டயம், வெட்டு, எங்கே பார்த்தாலும் வெட்டு. சும்மா நம்ம ஊரில் பாருங்க, அவன் ஒருத்தனை பிடிச்சி போய் ஜெயிலுக்கு அங்கேயே வெட்டி கொண்டிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சிறைக்குள்ளே வெட்டி கொண்டா எங்கெங்கே பாதுகாப்பு இருக்கு? எங்கே பார்த்தாலும் வெட்டு. சென்னையில் ரோட்டில் போனால் கழுத்து போயிடும், கழுத்தில் மாலை இருந்தால் கழுத்து போயிடும். ஆமாம், அவன் ஒருத்தன் பைக்கில் வருவான், அப்படியே கழுத்தோடு இழுத்துட்டு போயிடுவான். வெட்டு எங்கே நீங்கள் இன்றைக்கி எடுங்க, டிவியை துறையுங்க, பேப்பரை எல்லாம் வெட்டு. பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். பயப்படாதீங்க, பெங்களூரில் கொரோனா வந்தாச்சு, பெங்களூரில் கொரோனா வந்தாச்சு. அழகிய மண்டபத்துக்கு வர்றதுக்கு 5 நாள் தான் எடுக்கும். இந்த கொரோனா ஒன்று தொடாதபடி கர்த்தர் காக்கணும்னா ஆண்டவருக்கு தேடுகிற பிள்ளையா நீ இருக்கணும். ஹல்லேலூயா. பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகம். நான் சிங்கம் வந்ததா? இல்லைங்க, 3 வயசு குழந்தை கற்பழிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போசமே ஆட்டோ ரிக்ஷாக்காரனை பிள்ளையை கற்பழித்துக் கொள்றான். 8 வயசு குழந்தைங்க. நினைச்சே பார்க்க முடியாது. துஷ்ட மிருகங்கள் சுத்தி திரிகிறது நம் தமிழ்நாட்டில். ஆண்டவர் சொல்றாரு, இதன் மத்தியிலே ஒரு அல்ல ரெடியா இருங்க. நோவா இருந்தால் அவனை ரட்சிப்பேன், தானியேல் இருந்தால் ரட்சிப்பேன், யோபு இருந்தால் ரட்சிப்பேன். பஞ்சம் வரலாம், பட்டயம் வரலாம், துஷ்ட மிருகம் வரலாம், உன்னை கர்த்தர் காப்பார். நீ நோவாவாக இருக்க வேண்டும். நீ தேசத்தை காக்கும்படி ஒரு நோவாக இருக்க வேண்டும், ஒரு தானியேலா இருக்க வேண்டும், ஒரு யோபாக இருக்க வேண்டும். நோவாவை குறித்து என்ன? மனுஷனை படிச்சது கர்த்தர் மனசாப்பட்டு மனுஷனை அழிப்பேன்ட்டார். ஆனால் சொன்னார், நல்லவனை கெட்டவன் கூட அழிக்க மாட்டேன், அவனுக்காக ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவேன். நோவா கூப்பிட்டார். நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்கள் பேரை வச்சு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், பத்மாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த நோவை பார்த்து சொன்னால் ஒரு பேழையை கட்டுன்னு. அவன் சொன்னானே, எங்கேருந்து பணம் வரும் ஆண்டவரேன்னு. இப்போ எல்லாம் சொன்னால் அப்படி தான், உன்னை கட்டுறேன்னு. எங்கேருந்து பணம் வரும்? பணம் தாங்க கட்டுறேன்னு. நோவா ஒரு வார்த்தை சொன்னால், நான் பணம் தரேன் கட்டுறேன்னு. கர்த்தர் சொன்னால் நான் கட்டுவேன். கர்த்தர் கட்டளையிட்டா நிற்கும். கர்த்தர் சொன்னால் நான் செய்வேன். எங்கே இந்த ஆசாரியர் வருவார்? மழையை பார்க்கல இங்கே மழை வரும்,
பேழை எப்படி கட்டுறது? ஒரு கொஸ்டின் கிடையாது. அன்கொஸ்டனபிள் ஃபெய்த், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ட், கேள்வி கேட்காத விசுவாசம். உடனே கீழ்ப்படி. இல்லைப்பா அடுத்த வருஷம்ப்பா, இல்லைப்பா இன்னைக்குப்பா. எங்கள் ஆண்டவர் இன்னைய நாளுப்பா, நாளை என்பது உன் சரித்திரத்தில் கிடையவே கிடையாதுப்பா. இது ரட்சிப்பின் நாள். சேவ் த நேஷன். திறப்பிலை நிற்பதற்கும், எசேக்கியேல் 22, திறப்பிலை நிற்பதற்கும் சுவரை அடைப்பதற்கும் ஒருவனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த வசனத்தை வச்சு நான் அழுதுருக்கேன். ஆண்டவரே, தேசம் அழியாம இருக்கிறதுக்கு ஒரு மனுஷன் போதுமா? ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் போதும். ஒரு மனிதன் தான் பெரும்பான்மை. ஒரு மோசே பெரும்பான்மை, ஒரு ஆபிரகாம் பெரும்பான்மை, ஒரு எஸ்தர் பெரும்பான்மை, ஒரு டேனியல் பெரும்பான்மை. We are the majority people. ஒரு நாள் சொல்றீங்க கிறிஸ்தவங்க மைனாரிட்டி, நம்ம எல்லாம் மைனாரிட்டி, நம்ம தான் மெஜாரிட்டி. மைனாரிட்டி வார்த்தையே சொல்லாதீங்க. We are the majority. God is with us. Nothing will shake us. God is for us. Who can be against us? நம்ம தான் பெரும்பான்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவனை நான் தேடுகிறேன். ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நீ தேடும் பொழுது அவர் தென்பட்டார், அவர் தேடும் பொழுது நீ நிற்பாயா? Will you be ready when God call you? Will you say yes to God's A plan? B plan பார்த்தா A plan நிற்கணும். ஹல்லேலூயா. சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன், நீ சொல்லும் அப்பா, நான் ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஏன் தேசத்தை அவர் அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? 26 வசனம் வாசிங்க. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். 25 வசனம். அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். 27. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இரை கவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். 28. அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சர்ச். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாத வேறுபாடை காட்டாத சபை. ஆசாரியர்கள் வேதத்திற்கு துரோகம் பண்ணுகிறார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற வைராக்கியம் உள்ள பாஸ்டர்ஸுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி பாஸ்டர்ஸ் கொஞ்சம் கன்னியாகுமரியில் இருக்குதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு ஒரு காலத்தில் வைராக்கியமாக பேசுவாங்க. ஜான்ஸ் ரோசன் ஒரு பாஸ்டர் இருந்தார், நடராஜமில்லர். அவர்கிட்ட தான் ஊழியத்துக்கு வருவார். கஞ்சி தண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த கஞ்சியில் எறும்பு கிடக்குமா? ஐயோ எறும்பு, ஐம் சவுத் ஆப்பிரிக்கன், குடிடா குளுமேன்னு வரும். அந்த கயிறு கட்டில் படுக்க வைப்பாங்களா, முதுகெல்லாம் கயிறுக்கு அடையாளமாக இருக்குமா? இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல அவருக்கு ரொம்ப வயிற்று வலி வந்துச்சான், நெய்யூர் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாராம். ஜான்ரோஸ் பாஸ்டர் ஆஸ்பத்திரியில் போய் சொன்னாரா, செத்தா சாவு, இங்கே வராத, ஏன்னா மருந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க, தெய்வீக சுகம், வெளியே போ. அப்படியே நடராஜ் மாதிரி வெளியே வந்து கக்காடி எடுத்து பாட ஆரம்பித்தாராம். அப்படி இருந்தது இந்த கன்னியாகுமரி மாவட்டம். அந்த கன்னியாகுமரி மாவட்டம் அல்லேலூயா அல்லேலூயா. கல்லூரிக்கு போய் சமயத்திலே பெரிய வளையெல்லாம் போட்ட ஆள் தான். கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி நகையெல்லாம் வச்சுருந்த ஆள் கூட்டம் தானா. ஒரு நாள் கர்த்தர் என்னை கூப்பிட்டார், எல்லாத்தையும் கலத்தி கொடுத்தேன், சொத்தை எழுதி கொடுத்தேன். எங்கள் சொத்தெல்லாம் திரும்பி எழுதி கொடுத்தேன். டேக் த ஹோல் வேர்ல்ட், கிவ் மீ ஜீசஸ், எல்லாம் எடுத்துக்குங்க, இயேசு மட்டும் எனக்கு போதும்னு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையர் தியாகத்தின் பாதைக்கு செல்வதற்கு ஆண்டவருக்காக அன்பான கனவு நடராஜன் திருமணம் பண்ணும் பொழுது அவர் என்ன பார்த்து சொன்னது, ஃபுட்லெஸ், ஹோம்லெஸ், ஸ்லீப்லெஸ் லைஃப் ஐ ஆஃபர் யூன்னு. சாப்பிட்றது, தூங்குறது, தங்குற இடம் தெரியாது, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நான் கொடுக்க முடியும்னு. அதை யாருங்க ஒத்துக்குவோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில்? ஐ செட் எஸ் டு காட், ஐ செட் எஸ் டு காட். ஆமாம் ஆண்டவரே நான் வர்றேன்னு. எனக்கு கல்யாண சாரி 50 ரூபா, என் கையில் ஒரு பைபிளும். நான் அப்படியே கல்யாணத்துக்கு வரேன். எங்கள் அம்மா செத்த போனோம் போகிறது மாதிரி அழுதாங்க.
ஒரு பக்கம் எங்கள் அம்மா அழுறாங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய்? அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. திருமணமான அடுத்த நாள் ஒரு வண்டியில் தான் வாழ்ந்தேங்க. எங்கள் வேன் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு வண்டியில் தான் வாழ்ந்தேன். ரோட் சைடில் குக் பண்ணி சாப்பிட்ருக்குறேன், வண்டிக்குள்ளே தூங்கி இருக்கிறேன். சந்தோஷமான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்காக பாடுகளை அனுபவிப்பது அது அருளப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் பாட்டு செய்ததுனால தான் கர்த்தர் பயங்கரமாக என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், என்னை பயங்கரமாக ஆசீர்வச்சிருக்கார். அதுக்காக ஆண்டவரை நான் விட்டதும் வெறுத்ததும் ஒரு நாளும் கெட்டு போகாது. அதுக்கு இடையாக கர்த்தர் கொடுக்கறது ஈடாகாதுங்க. அவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் உரைக்காதிருந்து உரைக்கும் தீர்க்கதரிசிகளும் கண்ணை மூடி கர்த்தர் சொன்னார். உன்கிட்ட பேசினாரா கர்த்தர்? என்ன பேசினாரு? புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிரும் போல தெரியுது. இதை நம்பியே நிறைய மனைவிகள் ஆக்சிடென்ட் ஆக வச்சுருக்காங்க. கணவர்கிட்ட போய் சொல்லு, ஆக்சிடென்ட் ஆகிரும், பத்திரமா போங்க, அந்த பத்திரத்தில் அவர் ஆக்சிடென்ட் பண்ணிடுவார். ஏதோ ஒரு ஆள் சொன்னார் ஆக்சிடென்ட் ஆகிரும்னு. இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்க. சாத்தானே அப்பாலே போ. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வரத்தான் அவனை ஜெயிப்போம். என் வீடு கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கிறது, என் குடும்பங்களை கர்த்தர் சுற்றி பாதுகாக்கிறார். அவ சொல்லாமல் ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நடக்காது. உன் தீர்க்கதரிசி எனக்கு தேவையில்லை, கதவை பூட்டுங்க, பயப்படாதீங்க, வந்துட்டாரு பயப்படாதீங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் பரவி விட்டார்கள். உரைக்காதது முழு போய் சொல்கிறாங்க. மேடையில் கர்த்தர் நேற்று என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார்? என் கர்த்தர் பேசினார். என்ன பேசுவார் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துடுவார். இந்த உலகம் மாமிசம் பிசாசை வெறுத்து என் பின்னால் வான்னு சொல்லுவார். எங்கள் மருமக வருவான், எங்கள் மருமகன் வருவான், எங்கள் கார் வரும், எங்கே நீ வீடு கட்ட போகிற. இதில் எனக்கு ஆண்டருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. எங்கேயும் அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொன்னதும் கிடையாது. உரைக்காதிருந்தும் உரைக்கும் தீர்க்கதரிசிகள், வேதத்துக்கு அநியாயம் பண்ணுற ஊழியக்காரர்கள் ஒரு காலத்தில் கடுமையாக பேசுவாங்க. இப்போ நான் போயிடுவாங்க சிஸ்டர், அவங்க போயிடுவாங்க சிஸ்டர். எங்கேயா குறைச்சி பேசுகிறானா? முஸ்லீம் ஏதாவது குறைச்சி பேசுகிறானா? இந்த வேல் குத்தி நாக்கில் வச்சுருக்காங்களே அது குறைச்சி பேசுனாங்களா? தீயில நடக்கிறாங்களே குறைச்சாங்களா? பிள்ளையை தூக்கி காசியில் எறிகிறாங்களே குறைச்சாங்களா? கையை வெட்டி காலிக்கு விடுற குறைச்சாங்களா? எனக்கு கிறிஸ்தவங்க மட்டும் என்ன பயப்படுறீங்களா? போறவன் போடானார் ஆண்டவர். போறவன் போ, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது யாரிடத்திலே போவோம்? இந்த சென்னையிலெல்லாம் ஆண்டவர் நிறைய பணம் தருவார், ஒன்று 3 வீலரை 4 வீலர் ஆக்குவார். அப்படி பிரசங்கம் பண்ணுற சபையில் ஜனங்க நிரம்பி வழியிறாங்க. இன்னொன்று 1 மணி நேரம் ஆராதனை நிரம்பி வழியிறாங்க. கடைசி காலத்தில் வஞ்சகத்தின் ஆவி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளெல்லாம் விட்டு ஓடு, கர்த்தரை பார்த்து ஓடு. இங்கு அங்கு அலுவலா இருந்துராத. பாரமான யாவற்றை விட்டு விடு. சுட்டி நெருங்கிருக்க பாவத்தை விட்டு விசுவாசத்தை தோக்குறோம் முடிகிறோம். இயேசுவை பார்த்து ஓடு. நோவாவுக்கு என்றால் கர்த்தர் கண்கள் கிருபை கிடைத்தது. நோவா கட்ட ஆரம்பிச்சாங்க, பிள்ளைகளும் சேர்ந்து கட்டுனாங்க. நோவாவை எல்லாம் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. தாத்தா மழையே நாங்கள் பார்க்கலையே, நீ என்ன தாத்தா கட்டிகிட்டு இருக்கிற? உனக்கு வேற வேலை இல்லை? இவ்வளோ நாள் கட்டுற, 100வது ஆண்டு 120வது. ஐயோ 100 ஆண்டு 100 இன்னும் வரலையா? பசங்களெல்லாம் பார்த்து பண்ணியிருப்பான். என்னடா அவங்க அப்பா கூட பண்ணுற? அவங்க அப்பாவுக்கு தான் மூளை இல்லை, உனக்குமா இல்லாமல் போச்சு, வேற வேலை பாருப்பா, ஜாலியாக வாப்பா எங்கள் கூட. என்னங்க அங்கே கட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஆனால் நோவாவுக்கு தெரியும், நான் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் குடும்பம் கர்த்தரை சேவிக்கும், கர்த்தருக்காய் கட்டும், கர்த்தருக்காய் நிற்கும், கர்த்தரை ஆராதனை செய்யும் என்றால் அழிவு வருகிறது என்று எங்களுக்கு தெரியும். பெரிய அழிவு வருகிறது என்று தெரியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு ஒன்று பிடிச்சமான என்ன தெரியுமா? நோவாவை பார்த்து பிரசங்க பண்ண என்ற அழைப்பு கர்த்தர் கொடுக்கவில்லை. அவன்கிட்ட சொன்னார் பேழையை கட்டுன்னு. நம்ம ஊர்லாம் கட்டடத்தை பற்றி வேறு போர்டு வைப்பாங்க, உள்ளே வராதிங்க எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும்னு. அவன் அப்படி இல்லை, நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறணும். அவன் பிரசங்க பண்ணான்,
என் அம்மா எல்லாம் நிறைய தியாலஜி படிச்சிருக்காங்க, MTH ஐயா படிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நோவா ஒன்றும் படிக்கலை. அவனுக்கு 2 லெட்டர் தியாலஜி தெரியும். மழை வரும் பேழைக்குள்ளே வாங்க. 2 லெட்டர் தியாலஜி. மழை வரும் பேழைக்குள்ளே வாங்க. வேற பிரசங்கமே தெரியாத உனக்கு. மழை வரும் பேழைக்கு இது ஒன்று, அது ஒன்று தான் தெரியுங்க. அது ஒன்று தான் தெரியும். நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும். இப்போ அந்த பிரசங்கம் தான் எனக்கு தெரியும். கர்த்தர் வராரு உள்ளே வாங்க பேழையாக சபைக்குள்ள. அந்த பிரசங்கம் தான், வேற பிரசங்கம்லாம் எனக்கு தெரியாது. அதுதான் பிரசங்கம். பேழைக்குள்ள வாங்க. அழியாதபடி ஒரு பேழை இங்கே இருக்கிறது. அன்றைக்கு நோவா காலத்தில் அந்த பேழை மிதந்தது உண்மைனா இந்த சர்ச் பறக்கும். இந்த சர்ச் பறக்கும். இந்த பேழைக்குள்ள வந்தவங்க பறப்பாங்க. ஆண்டவர் இப்போ என்ன சொல்றாரு? போய் பிரசங்க பண்ண. இவங்க பேழை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பில்டிங் ப்ராஜெக்ட். கர்த்தர் வருகிறார். ஆனால் இட்டாலியன் டைல்ஸ் தான் நாங்கள் போடுவோம். எதுக்குங்க இட்டாலியன் டைல்ஸ்? அந்த கிறிஸ்து ஜாலியாக இருந்துட்டு போவாங்க. சும்மா ஒரு கூடாரம் படுங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்திட்டு போயிட்டே இருங்க. அவர் கூடார வாசி தான். அவர் பலேஷியல் பில்டிங்கில் வாழ்கிறவர் இல்லை, எளிமையும் சிறுமையுமான மக்களுடைய உள்ளத்தில் வாழ்கிறவர். அவர் இதயத்தில் வாழ்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கூடாரம் எங்க இருக்கு? மனுஷர் மத்தியில் தான் இருக்குதுங்க. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்றவர் இல்லை. இந்த கட்டடத்துக்காக செலவழிக்க பணத்தை ஆதாயத்துக்காக செலவழிச்சா எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்கள் உள்ள வருவாங்க தெரியுமா? அப்பா கட்டுறாங்க. அரண்மனை தோத்து போகும், கட்டுறாங்க. அது ஆலயமா? கர்த்தருக்கு ஆலயமா? உன் இதயம்தான் கர்த்தருக்கு ஆலயம். அவர் தங்கும் வாசஸ்தலம் உன் இதயம்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்கதரிசிகள், பிரபுக்கள் கொள்ளையடிக்கிறார்கள். லஞ்சம் எங்க பார்த்தாலும் லஞ்சம். செத்த பணத்தை வெளியே எடுக்கிற லஞ்சம், மாச்சரியில் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கத்துட்டு அவர் ரத்தம் சிந்துகிறார்கள். ஏழைகளை கொள்ளையடிக்கிறார்கள். கொள்ளையடிக்கிற கூட்டங்க. என்ன பாருங்க, நான் வரல, நான் ஓட்டையே போடல. நல்ல கூட்டம் ஒண்ணுமே இல்லை, அதனால ஓட்டையை நான் ஓட்டையை போடல. ஏன்னா யாருமே ஒரு நல்லவங்களா எனக்கு தெரியலை. ஆனால் வரப்போகுது, நீயே இந்த பூமி ஆளப்போகிறாய். உத்தமனும் சன்மார்க்கனுமாயா, யோபின் மேல் கவனம் வைத்தாயா, அவனை போல ஒருவனும் இல்லை. கர்த்தரே சொல்லணும், உத்தமனும் சன்மார்க்கனுமாய கவனம் வைத்தாயா, அவனை போல ஒருவனுமே இல்லை. கர்த்தர் சொல்லணுங்க சாட்சி. நம்ம சொல்ற எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும் சில சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வர்ற வழியில் 100 ரூபாய் கிடந்தது, அத்தனை ஸ்தோத்திரம் என்று நான் எடுத்துக்கொண்டேன். வர வழியில் ஒரு பாம்பு கடிக்க வர்றது மாதிரி இருந்து பார்த்தால் பாம்பு அல்ல, அது ஒரு இலை என்று கண்டுபிடித்தேன், அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம். இதாங்க சாட்சி. இன்னைக்கு இதாங்க சாட்சி. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, யோபு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். நோவாவே என்ன பண்ற? கர்த்தர் சொல்றதை செய்யறேன், அவ்வளோதாங்க. பேழையை காட்டினா மழை வந்தது, பேழை மிதந்தது. நோவாவுடைய குடும்பமும் பேழைக்குள்ள போனதுக்கு எல்லாரும் தட்டினாங்க. நோவா உள்ள விடு. சாவி எங்க இல்லை. பிடல்பியா சபைக்கு சொன்னார், பூட்டக்கூடாது திறக்கக்கூடாது, பூட்டுகிற திறவுகளை உடைய தேவன் பூட்டினார் என்றால் ஒரு மனுஷனும் திறக்க முடியாது. திறவுண்ட வாசல் அடைபடும் முன்பு முன் சொல்வோர் யார்? காலங்கள் கொடியதாய் மாறுகிறது, கர்த்தர் அடைச்சா யாரும் திறக்க முடியாது. வாருங்கள், வாசல் திறந்து இருக்கிறது. இந்த காலத்தில் வாருங்கள். இது அருமையான ஒரு காலம், கர்த்தரை அண்டிக் கொள்ளும் காலம், அது நலமாக இருக்கும். கர்த்தரை பின்பற்றும் ஒரு காலம். வாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரை பிள்ளை, நோவாவுக்கு என்று கர்த்தரை கண்களுக்கு கிருபை கிடைத்தது. நோவால் நாட்கள் நடந்த மாதிரி நடக்குது. கொள்றாங்க, விற்கிறாங்க, கட்டுறாங்க, நாட்டுறாங்க, உட்கார்ந்து விளையாடுறாங்க. வேஸ்டிங் டைம் பிஃபோர் டிவி. உட்கார்ந்து விளையாடுது. வேஸ்டிங் த டைம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அது மாதிரி தான் இப்போ இருக்கு. நோவாவின் நாட்கள் தான் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நோவாவின் நாட்கள் மழை வந்தது உண்மையானால், பேழை மிதந்த உண்மையானால், சபையே கர்த்தர் வருகிறது உண்மை, சபை பறக்க போறது உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. அதுபோல வேற சொல்றது, யோபு உத்தனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகவன போல ஒருவனுமே இல்லை.
ஆண்டவர் சாத்தான் வந்தான். என்ன சாத்தானுக்கு பயங்கரங்க கத்தர் ஒரு ஆளை பற்றி நல்ல காரியம் சொல்லிட்டு அவன் வந்துடுவான். எப்படி அதை அழிக்கலாமான்னு. நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, நல்ல வீடு, நல்ல பிள்ளைங்க, நல்ல காரு, என்ன குறை வச்சுருக்கீங்க, கையை வச்சு பாருங்க. ஆண்டவர் சவாலை எடுத்துக்கிட்டார். நான் எடுக்கிறேன் பாரு, என் பிள்ளை என்னை விட்டு விலகவே மாட்டான். எத்தனை பேரை வச்சு கத்தர் சவால் விட முடியுங்க? எத்தனை பேரை வச்சு கத்தர் சவால் விட முடியுங்க? இன்னைக்கு 10 பிள்ளைகளும் ஒரே நாள் ஆண்டவர் கொன்னார். கத்தர் தான் 10 பிள்ளைகளும் சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்தாரு. 10 பேரும் அவன் என்ன சொன்னான்? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. கொடுத்தவருக்கு இல்லாத உரிமையா அவர் எடுத்துருக்கோம். போனால் மனைவி வந்து சொன்னாங்க, ஏய் இனி தூஷித்து ஜீவனை விடுன்னு. பைத்தியக்காரி மாதிரி பேசாத, நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? யோபு வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கியங்க. அவர் சொன்ன எனக்கு பிடிக்கும். நீர் கொன்று போட்டாலும் இதுக்கு மேலே கத்த முடியாதுனால உன் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். ஏதோ கொண்டு தந்ததினால் உண்மை நம்பின ஆள் நான் அல்ல. நீ என்னை சாவடித்தாலும் நோகடித்தாலும் வல்லடிக்கும் சொல்லடிக்கும் என்னை விட்டு கொடுத்தாலும் உண்மை நான் நம்புவேன். நான் போகும் பாதை அவர் அறிவார். சோதித்த பிறகு சுத்த பொண்ணா என்னை விளங்க பண்ணுவார். ஃபார் மை ட்ரபிள் he'll give me double. I know. என்னுடைய பிரச்சனைக்கு இரட்டத்தனியாக ஆசீர்வாதத்தை அவர் தருவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கத்தனை பிள்ளைய கடைசி காலங்களில் சோதனைக்காரன் வருவான். சோதனை வரும், அது உனக்கு ஒரு சாதனையாக மாறும். சோதனை சாதனையாக மாறும். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு உண்டு, விடிவு உண்டு. இதுதான் வாழ்க்கை என்று நினைக்காத. ஒரு நிமிஷம் slight affliction will bring eternal weight of glory. அது சீக்கிரத்தில் நீங்குகிறது. லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமையை கொண்டு வரும். தானியேல் இருந்தால் அவனை நான் தப்பு வைப்பேன். தானியேலே, உங்கள் தேசத்தில் என்னப்பா சட்டம்? நம்ம தேசத்தில் என்னப்பா சட்டம்? வெளியே ட்ராக் கொடுத்தா கல் அடிச்சிடுவோம், அதுதானே சட்டம். அதுக்கு பையன் தானே ட்ராக் கொடுக்கல. ஒரு காலத்தை தெருவாக டிராக்டர் கொடுத்துருக்கோம். இப்போ டிராக்டர்லாம் கொடுக்க மாட்டோம், ரோட்டில் சாட்சியும் சொல்ல மாட்டோம். ஏன்னா எவனை ஒருத்தன் அடிச்சிடுவானுங்கிற பயம். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளையா, அங்கே ஒரு சட்டம். ஜெபம் பண்ணினாலே சிங்கம் தின்றும். நான் நினச்சி பார்ப்பேன் நம்மளால் முடியுமான்னு. இந்த ஒரு நாய் கடிக்க வருது கூட பயப்படுறேன் நம்ம. அவங்க எப்படி? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு பரிசுத்தாவி இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் இருக்கிறது, அவளுடைய இரத்தத்தின் வல்லமை இருக்கிறது, கிருபையின் சுதந்திரம் இருக்கு. இருந்தாலும் நம்ம பயப்படுறோம். ஆனால் தானியேல் அப்படி இல்லை. இப்போ நம்ம எல்லாம் ஒரு பயங்கர காரியம் செஞ்சால் என்னன்னா அபிஷேகத்துக்கு வல்லமையில பண்ணுறோம். ஆனால் தானியேலுக்கு அபிஷேகம் கிடையாது, அன்பின் வல்லமை இருந்தது. அன்பின் வல்லமை இருந்தது. ஐ லவ் ஹிம். நான் செபிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் நான் செபிக்கும் பொழுது எனக்கு பதில் கொடுப்பார் எனக்கு தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தானியேலை கட்டி சிங்க கபியில் போட்டாங்க. அவன் சிங்கத்தை தலையணையாக வச்சு தூங்கணும், தலையணையாக வச்சு தூங்கணும். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இன்னொரு சிங்கம் இருந்தது. அது யூதா கோத்திரத்தின் சிங்கம். அந்த சிங்கம் வந்தால் இந்த சிங்கத்துக்கு வாயெல்லாம் அடிச்சிடும். அப்போ ராஜா கேட்பார், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இட்டை விட்டாமல் ஆராதிக்கிற தேவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தார் என்றார். அதேனென்றால் ராஜாவே, ஆண்டவருக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக இருந்தபடியா எனக்கு இந்த பெரிய அற்புதத்தை கத்த செய்தார். உன் மனசாட்சி குற்றமற்றதாக இருந்தா சிங்க கெபியோ அக்கினி சொல்லியோ உன்னை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இவர்கள் இருந்தால் அவர்களை தப்பு வைப்பேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, seek the Lord, save the nation, sanctify yourself. கர்த்தர் யாருக்காக வர்றார்? பரிசுத்தமாக்கப்பட்ட பக்தர்களுக்காக வர்றாங்க. பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எப்படி பரிசுத்தமாவது? அதுக்கு தான் பரிசுத்தாவி கொடுத்துருக்குறாரு. பரிசுத்தாவி. இப்போ ஒரு கார் இருக்கு, பெட்ரோலும் இல்லை, டிரைவரும் இல்லை. ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த காரை திருவனந்தபுரம் கொண்டு போகணும். தள்ளி தள்ளி போனால் போகாது. அதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல டிரைவர் வந்தார், பெட்ரோலும் போட்டார். டிரைவர் தான் ஆவின ஒரு பெட்ரோல் போ, பேக் சீட்டில் அப்படி ரிலாக்ஸ் பண்ணு. பரிசுத்தம் அதுக்கு அந்த பயிற்சி எடுக்காண்டாம், முயற்சி எடுக்காண்டாம்.
கர்த்தருடைய ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்துவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். பாக்கியமுள்ள ஜனம் பெண்டெகாஸ்து, உண்மையான பெண்டெகாஸ்து, போய் டூப்ளிகேட் சொல்ல, உண்மையான பெண்டெகாஸ்து, பாக்கியம் உள்ள ஜனம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐயோ நான் பரிசுத்தமாகணுமே, பல்ல கடிச்சிட்டு இருக்கலாமா, நான் பரிசுத்தம், அதெல்லாம் பல்ல கடிக்கிற பரிசுத்தம் கிடையாது. கர்த்தருக்குள் இருப்பதே பரிசுத்தம், அவர் நம்மோடு இருப்பதே பரிசுத்தம். இப்போ கர்த்தர் உங்க கூட இருந்தால் நீங்கள் போய் சொல்ல முடியுமா? கர்த்தர் கூட இருந்தால் பயங்கரமாக சண்டை பிடிக்க முடியுமா? கர்த்தர் கூட இருந்தால் டிவி பார்க்க முடியுமா, சினிமா பார்க்க முடியுமா? ஒன்றும் முடியாதுல்ல. அப்போ ஏன் பண்ணுறோம்? கர்த்தர் என் கூட இல்லைன்னு சொல்கிறோம். கர்த்தர் உன்னோடு இருக்கார். போகையிலும் வருகையிலும் உன்னோடு கூட இருப்பார். எங்கே போனாலும் உன்னோடு கூட இருப்பார். அப்போ என்ன இந்த தப்பை செய்கிறது? நீங்கள் ஃப்ளைனில் போனீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக சினிமா தான் ஓடுங்க. இங்கே சினிமா, அங்கே எல்லாமே சினிமா. அந்த ஏர்ஹோஸ் கேட்பா, இவன் ஒயிட் வைன், நான் ரெட் வைன். நான் சொல்ல இங்கே இருக்குது இந்த ஒரு வைன். எல்லாரும் சினிமா பார்ப்பாங்க. இந்த பத்மா மட்டும் பைபிள் படிப்பேன், ஒரு லைட்டு போட்டு பைபிள் படிப்பேன். ஏன் தெரியுமா? என் பக்கத்தில் அவர் இருக்கிறார். நான் என்ன செய்ய முடியும்? அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார், என்னை காப்பாற்றுறாரு. ஒரு நாளும் கண்ணை திறந்து பார்த்ததே கிடையாது. கண்களின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்துக்கும் பெருவத்திற்கும் என்னை விலைக்கு காத்துக்கொண்டேன். அதுதான் பரிசுத்தம். கர்த்தர் வருகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றாவதாக தேவனை தேடணும், ரெண்டாவதாக தேசத்தை காக்கணும், மூன்றாவதாக உன்னை நீயே பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். இதை குறித்த ஒரு வாஞ்ச வேணுங்க. நம்ம ஊரில் எரும மாடு தண்ணியில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் எரும மாடுங்க விசேஷம் என்ன தெரியுமா? தண்ணி குடிக்காது. பார்த்துருக்கீங்களா? தண்ணி கிழங்கும் தண்ணி குடிக்காது. அது மாதிரி கொஞ்சம் எரும மாடு இல்லை, எல்லாம் எரும மாடு. சேச்சில் கொஞ்சம் எரும மாடு இருக்கு. ஆறு தண்ணி ஓடிட்டே இருக்கு, ஆனால் குடிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? தாகமே இல்லை. தாகம் உள்ளவன் எவனோ அவன் என்னண்டையில் வரக்கடவர், அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். ஆண்டவரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நீரூற்றாய் வாரும் ஆண்டவரே. கணுக்கால் அளவு போதாது, ஞாயிற்றுக்கிழமை போதாது, சனிக்கிழமை ஆராதனை, புதன்கிழமை ஆராதனை, இவ்வளவு பெரிய கட்டணம் சும்மா ஏங்க இருக்குது? 6 நாள் சினிமா தியேட்டர் ஃபுல்லா ஓடுதுங்க. எங்க ஆலயம் மட்டும் சும்மா கிடக்குது. வாருங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள், 6 நாளும் வாருங்க. எவ்வளோ வேலை, எவ்வளோ நமக்கு நேரம் வீணா இருக்குது. தேசத்திற்காக மண்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வருவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக நான் எழும்ப போகிற காலம் இது. எப்போதும் ஜெபம் ஜெபம் ஜெபம், அவ்வளோதான் என் வாழ்க்கை. என் ரூமில் போனோன்னா யாருமே பார்க்கல, டிவியெல்லாம் இருக்குது, பார்த்ததே கிடையாது, தொட்டதே கிடையாது, ரிமோட்டை தொட்டதே கிடையாது. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். அந்த ஹோட்டலில் நான் எதுனா சாப்பிடலாம். அம்மாட்ட கேளுங்க, 2 இட்லி தான் என் சாப்பாடாக இருந்தது. பெருந்திண்டி ஆவி எனக்குள்ள வேண்டாம். இந்த உலகத்தின் பெருமிதம் வேண்டாம், கண்கள் இச்சை வேண்டாம், மாம்சத்தின் பெருமிதம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். ஏசப்பா, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் மாத்திரம் தாங்கப்பா. உம்மை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய ராஜ்யத்தை நம்பி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எப்போ நீங்கள் வருவீங்கன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் வராரு. முழங்கால் அளவு போதாது, பிரச்சனை வந்தால் முட்டி போடுவாங்க. இடுப்பளவு போதாது, நீச்சல் அளத்துக்கு போகணும். வாங்க நீச்சல் அளத்துக்கு போவோம். கணுக்கால் அளவு, முழங்கால், இடுப்பளவு, நம்ம காலு மண்ணுக்குள்ளே இருக்கும். நீச்சல் அளத்துக்கு போனால் நம்ம காலுக்கும் மண்ணுக்கும் தொடர்பே இல்லை. கர்த்தருக்குள்ளே போயிடுவோம், கர்த்தருக்குள்ளே போயிடுவோம். வாருங்கள், நீச்சல் அளத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபையில் தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் கூட ரொம்ப இதாக இருந்து டயர்டாக இருந்தேன். நான் கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறேன். பாருங்க, இவ்வளோ நாள் பேசினேன், என் குரலை கர்த்தர் தான் வச்சுருக்காரு. இல்லாட்ட 2வது நாள் என் குரல் ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு கடைசி வரை கர்த்தர் என் குரலை வச்சுருக்கிறார். உங்கள் ஜெபம், உங்கள் ஜெபம், உங்கள் ஜெபம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. கர்த்தரை தேடுவோம், தேசத்தை காப்போம், பரிசுத்தமாவோம், வருகை நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வருகையிலே நான் ஒரு நபராய் காணப்பட எனக்கு முற்றிலுமா என்னை தருகிறேன்னு சொல்லுவாங்க. கரங்களை உயர்த்தி காண்பீங்க, கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா.
நான் எதுக்கு கையை தூக்க சொல்றேன்னு தெரியுமா? ஆண்டவரும் கையை பிடிக்கணும், அதுக்கு தான் கையை தூக்க சொல்றேன். கர்த்தரும் கையை பிடிக்கணும். கையை பிடிக்காம கைவிடாதேன்னு எல்லாம் பாடக்கூடாது. கையை பிடிச்சவங்க தான் பாடலாம். என்னை கைவிடாதேயும் நாதா, என்னோடு கூட நீ இருக்க வேண்டும் ஆண்டவர். முதல் வருகையில் நான் மட்டுமல்ல, என் குடும்பம் இருக்கணும், என் கணவர் இருக்கணும், மனைவி இருக்கணும், பிள்ளை இருக்கணும், நாங்க இருக்கணும்ப்பா. ஒரு நாள் வருகிறது, எக்காலம் தொனிக்கும், கர்த்தருடைய பக்தர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நான் பறக்கணும்ப்பா, எங்கேருந்து நான் பறக்கணும்ப்பா. பாரமான யாவற்றையும் தள்ளிடுறேன், சுத்தி இருக்க பாவத்தை தூக்கி போடுறேன், விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறோமா இயேசுவையே நான் பார்க்குறேன்.